தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை விமான நிலையத்தில் குவிந்த தாவேக தொண்டர்கள் அதிரடியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தாவேக தலைவர் விஜய் இன்று மாலை மதுரை வருவதால் காலை முதலே விமான நிலையத்தில் குவிந்த தாவேக தொண்டர்கள் தற்பொழுது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். விமான நிலைய நுழைவு வாயில் தடுப்புகள் வைத்து போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பலத்த சோதனைக்கு பிறகே விமான நிலையத்திற்குள் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் தாவேக தொண்டர்கள் விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது அதிரடியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மதுரை விமான நிலையத்திற்கு இன்று மாலை 4 மணி அளவில் தனி விமானம் மூலம் மதுரை வருகை தர இருப்பதாக, அதாவது விஜய் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் வருகை தர இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை முதலே ஏராளமான அவரது ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆரவாரத்துடன் காலை முதலே மதுரை விமான நிலையத்தில் குவிந்து வந்தார்கள். மேலும் மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை அதாவது விமான பயணிகளுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி காலை முதலே அவர்களது தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர், அதே போல மதுரை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் தொடர்ச்சியாக அவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனால் அந்த பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் தொண்டர்கள் ஏராளமான கூடக்கூடும் என்பதால் அவரது அந்த பாதுகாப்பு கருதியும் அதே போல பயணிகளுக்கு இடையூறு கருதியும் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அகற்றும் பணியில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மதுரை விமான நிலையம் செல்லக்கூடிய அந்த பெருங்குடி சாலையிலிருந்து விமான நிலையம் நுழைவாயில் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. தடுப்புகள் அமைத்து தொடர்ச்சியாக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் வெளியேற்றும் பணியில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கோவையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் பூத் கமிட்டி கூட்டத்தில் ஏராளமானோர் ஆரவாரம் செய்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதுபோன்று எந்த சம்பவம் ஏற்படவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக காவல்துறையினரும் மதுரை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் தொடர்ச்சியாக இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கொடைக்கானலில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக 8 நாட்கள் இந்த படப்பிடிப்பானது மதுரை, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய தாண்டிக்குடி பகுதியில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கும் அந்த ஷூட்டிங்கில் பங்கேற்பதற்காக வருகை தரக்கூடிய தனி விமானம் மூலம் வருகை தரக்கூடிய விஜய் அவர்களை இந்த சம்பவம் என்பது ஒரு பேசும் பொருளாகவே மாறி இருக்கிறது. மதுரை விமான நிலையத்துக்கு வருகை தர இருக்கக்கூடிய நடிகர் விஜயை பாதுகாப்பு கருதியும் அதே போல மற்ற பயணிகள், அதாவது விமான நிலையத்தில் பயணம் செய்யக்கூடிய மற்ற பயணிகளுக்கும் இடையூறு ஏற்படாத வகையில் காவல்துறையினர் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.